திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் சுமார் 1000 ஏக்கர் நிலப்பரப்பிலான நெல் பயிர்கள் முற்றிலும் சேதமடைந்துள்ளன. இதுகுறித்து பாதிக்கப்பட்ட விவசாயிகளுடன் நமது செய்தியாளர் முருகன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது காணலாம். அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கடந்த 2 தினங்களாக பெய்த கனமழை காரணமாக நெல் அறுவடைக்கு தயாரிருந்த சுமார் 1000 ஏக்கர் நிலப்பரப்பிலான விவசாய நிலங்கள் முற்றிலும் சேதமடைந்துள்ளது. அது மட்டுமல்லாது அறுவடைக்கு தயாரிருந்த நெல்லுகள் மீண்டும் மழை நீரில் அழுகி முளைக்கும் அவலமும் ஏற்பட்டுள்ளது. மேல் பள்ளிப்பட்டு, மேல் வணக்கம்பாடி, தோக்கவாடி, மேல் சங்கம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட நிலப்பரப்பிலான விவசாய நிலங்கள் பாதிப்படைந்ததாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். அது மட்டுமல்லாது ஒரு ஏக்கருக்கு 30,000 ரூபாய் செலவிட்டு தற்போது கைமேல் பலன் கிடைக்கும் என்று எதிர்பார்த்தவர்களுக்கு ஏமாற்றம் மிஞ்சியதாகவும் கூறுகின்றனர். 2ஆம் போக நெல் இப்பகுதியில் அதிக அளவு விளைச்சலை கொடுத்திருந்த நிலையில் தற்போது அவர்களுக்கு ஏமாற்றம் மீண்டும் ஏமாற்றத்தை ஏற்படுத்தியிருப்பதாக கூறி வருகின்றனர். நம்முடன் மேல் பள்ளிப்பட்டு பகுதியைச் சேர்ந்த தண்டபாணி என்ற விவசாயி இருக்கின்றார். அவரிடம் இது குறித்து கேட்கலாம். நாங்கள் மேல் பள்ளிப்பட்டு கிராமத்தில் விவசாயம் செஞ்சுட்டு இருக்கோம். எங்களுடைய பக்கவட்டம் பார்க்கலாம் ஒரு 300-400 ஏக்கருக்கு அறுவடைக்கு தயாராகிற நெல் இருக்குது. நாங்கள் வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து 30,000 ரூபா செலவு பண்ணி ஆள் பற்றாக்குறை அதெல்லாம் சுத்தம் பண்ணி நாங்கள் வந்து இப்போ அறுவடைக்கு தயாராகிற நேரத்தில் இந்த 3 நாளாக பெய்த கனமழையின் காரணமாக ரொம்ப எல்லாம் நெல்லுலாம் வந்து நிறைய முளைச்சிருக்கு. அது வந்து நாங்கள் அப்படியே அறுத்துட்டு மண்டிக்கு போனாலாம் வந்து போன வருஷம் வந்து ரேட் பார்த்தீங்கன்னாக்கா 2,300 ரூபா 2,200 கொடுத்தாங்க. இந்த தாட்டி வந்து 1,300 அதே மாதிரி வந்து விவசாயிகள் வந்து ரொம்ப அலக்களிக்கிறாங்க. விவசாயம் வந்து ஒரு விளைபொருள் நாங்கள் எடுத்து போனாவே நாங்கள் என்ன வேற எங்கேருந்து எடுத்து வந்த மாரி ரொம்ப மனவேதனைக்கு உள்ளாகிறாங்க. இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு வந்து ஒரு உரிய விலையை நிர்ணயம் பண்ணணும். அதே மாதிரி நேரடி கொள்முதல் அமைச்சு அங்கங்கே இருக்கிற விவசாய கிட்ட இருக்கிற நெல் வந்து கவர்மெண்ட்டே நேரடி வந்து கொள்முதல் பண்ணணும். அந்தந்த ஒரு 300 ஏக்கர் 100 ஏக்கர் வந்து ஒரு காரைக்காலம் அமைச்சு ஒரு குடன் கட்டி விவசாயிகள் வந்து உரிய நடவடிக்கை எடுத்து அது உடனே அமைச்சு தர மாதிரி கேட்டுக்கொள்கிறோம். தற்போது பெய்திருக்கும் இந்த கனமழையால் ஈரப்பதம் அதிக அளவு வரும் என்பதனால் இதனை விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்ய வேண்டும். இதற்கு அரசு ஒரு ஆணை பிறப்பிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றனர். இது குறித்து மேலும் நம்முடன் விவசாயி ராஜன் இருக்கின்றார். அவரிடம் கேட்கலாம். 2 தினங்கள் பெய்ந்த மழைக்கு நெல் என்ன நிலவரத்தில் இருக்குதுன்னே தெரியல. இந்த மழை மீண்டும் தொடர்ந்தால் நெல் அறுவடை என்பது கனவாக போயிடும். நெல் அறுப்பாம் என்பது உறுதியாக இல்லை. அதனால் அரசாங்கம் வந்து இந்த நெல்லுக்கு உண்டான இழப்பீடு கொடுக்கணும். குறைவாக இருக்க ஈரப்பதமா இருந்தாலும் அது அரசாங்கம் நேரடி கொள்முதல் மூலயமாக நெல்லை வந்து கொள்முதல் செய்யணும். விவசாயிகளுக்கு ஒரு ஆதரவு கொடுக்கணும்னு அரசாங்கத்திடம் கோரிக்கை வைக்கிறோம். விவசாயிகள் பாடுபட்டு தற்போது விவசாய அறுவடைக்கு தயாராக இருந்த நிலையில் இது போன்று மழை அவர்களை சதி செய்து இருப்பதாகவும் இதனால் துறை சார்ந்த அதிகாரிகள் நேரடியாக நெல் வயல்களை ஆய்வு மேற்கொண்டு அவர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்பது அவர்களின் கோரிக்கையாக உள்ளது. நியூஸ் 7 செய்திகளுக்காக சங்கத்திலிருந்து CS முருகன்.